ஒரு சொல் மந்திரத்தையே ஒரு ராகத்துடன் உணர்ச்சி பூர்வமாகவும் சொன்னவர், சொல்லிக்கொண்டு இருப்பவர் நம் நாரதர் தானே. இசை ஆரம்பமானதே அங்குதானே. நம் நாரதர் அதை ஆரம்பித்து வைத்தார். இன்று இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வசந்தியின் நமஸ்காரம். எப்பவும் போல் நமது நானா மேனேஜ்மெண்ட், பிஆர்ஓ நவீன், மைக், ஆடியோ, சவுண்ட் சிஸ்டம், மதன் இவர்கள் எல்லோருக்கும் எங்களுக்கு தேங்க்ஸ். சுந்தரம், தர்மா, புனிதா, சுஷா இவர்களுக்கும் நன்றி. இங்கு வந்திருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நன்றி. இன்னைக்கு பாடப்போகிற எங்கள் என்டையர் குழுவிற்கு மிக மிக நன்றி. எப்பொழுதும் கிருஷ்ணா அவருக்கும் மிக நன்றி. சார் தேங்க்யூ. எங்களோட இந்த இசை பயணத்தில் ட்ராவல் பண்ண வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். அண்ட் நாங்கள் கரெக்டாக ஆரம்பிச்சுடுறோம். அண்ட் எப்பவும் போல நான் முதலே சொல்லிடுறேன், எங்களோட ஹேபிட் அது என்னென்னா அந்த 1.5 hours நிறைய விஷயங்களை அப்படியே அடிச்சு திரிக்கணும். அண்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய என்டர்டைன்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும். ஸோ வி பிளான் ஃபார் 1.5 hours. 5 நிமிஷம் லேட்டாக தான் ஆரம்பிக்க முடிகிறது. ஏன்னா நம்ம கொஞ்சமாவது க்ரௌட் வரணும் ஒரு டப்பாஸ். அதனால ஒரு 5-10 நிமிஷம் லேட்டானா எல்லாருமே இருப்பேன்னு கேரண்டி பண்ணுறேன் இல்லையா? நீங்கள் அசைய முடியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் ப்ரோக்ராம் தரப்போகிறோம். ஸோ வில் மேக் ஷூர் தட் யூ ஆல் ஸ்டே பேக், பட் ப்ளீஸ் oblige. அண்ட் எல்லாரும் இன்னும் கடைசி வரலாம் பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ மியூசிக்னா என்ன? Any harmonious pleasant sound in here is music. So nature la enna sangeetha illaya, the rolling sea, whistling wind, the chirping of the birds, apro vandoda reengaram, apro kadalla sollittenga, apro arviyoda osai sarasalpu ellarkku paattu irukku. Enna ellarkku paattu irukku. Okay, தெரியலையா? ராகம், ஸ்ருதி, தாளம்னு சேர்ந்ததுதான் சங்கீதமே. இது 3மே தான் ஃபவுண்டேஷனு. ஸோ சிவபெருமான் வந்து கோவத்தை ருத்ர தாண்டவம் பண்ணுச்சு. பார்வதி தேவி பயந்து இப்போ கோவத்தை எப்படி நம்ம தணிக்க போகிறோம்னு யோசிச்சு அப்போ தான் ராகமே கிரியேட் பண்ணினா அப்படின்னு ஒரு சின்ன குட்டி உருவாக்கிய கதை படித்தேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. அப்புறம் நம்ம ஓவர் தி இயர்ஸ் நம்மளோட ஜேர்னி ஆஃப் மியூசிக் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு டெவலப் இன்டு வெரி க்ளோரியஸ் ஆர்ட் ஃபார்ம். அண்ட் அது வந்து இப்போ இங்கே பாட போகிற இத்தனை பேர் நீங்கள் வந்து நிறைய பேர் அதே நான் எப்படியே சொல்லிடுறேன், 16-17 பாட்டு குட்டி பெருசு எல்லாமே இருக்குது. பட் பாட போகிறவங்க 12-13 பேர். ஸோ அண்ட் எல்லாருமே ஜாம்பவான்கள் ஃபீல்டில். ஸோ நாங்கள் நினச்சோம் எப்படி 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு, ஒரு 1.5 பாட்டெல்லாம் பாடுறதுக்கு எப்படி கேட்குறதுன்னு டைமிங்கே கேட்டோம். பட் இது வாஸ் ஸோ கிரேஷியஸ். எல்லாரும் வந்து அதுக்கு தான் நாங்கள் வந்து பாடுறோம்னு சொன்னால். ஸோ வெரி பிக் ஹேண்ட் டு ஆல் தி சிங்கர்ஸ் அண்ட் தேங்க்யூ. வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. அப்புறம் இப்போ எங்கே வரக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம பாடுற வேலையும் உட்காந்து கேட்குற வேலையும் இணைக்கிறது இல்லையா, ஒரு மந்தத்தில் அது ஆழ்த்திடுது. அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் வந்து சங்கீதமே. ஸோ வாட் ஸ்டார்டட் so many years back as a worship to God, இப்போ வந்து it has become an entertainment to the common man. It is also a spiritual experience and a path to reach God. ஸோ இந்த ஒரு ஜேர்னியை வந்து நாங்கள் ஒரு கதை மாதிரி கொண்டு வரணும்னு பார்க்குறோம். ஸோ எப்போவுமே எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் கதை, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போவும் அப்படி தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மியூசிக் இப்போ நம்மளோட லைஃப்பில் ஒரு இன்செப்பரபிள் பார்ட் ஆகிடுது இல்லையா. எல்லாருமே காக்கா தூங்கியதுலேருந்து பாட்டு தான். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கும் இன்னைக்கு தரத்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ. ஸோ வித் யுவர் பர்மிஷன் நம்ம ஆரம்பிச்சுடலாம். இசை நம்மளுடைய எல்லா விஷயமே இல்லை, நல்ல அர்த்தமுள்ள வார்த்தைகள், பல நெளிவு சுழிவுகள், ராகம், தானம், லைன், அதோடு கூட பாடப்போகிறது ப்ராப்பராக பாடினால்தான் இசையே உருவாக முடியும். அந்த இசையில் தான் இவ்வளவு வகைகள். சங்கீதம் என்பது ஒரு டோட்டல் பிரெயின் ஒர்க் அவுட். நம் பிபி, ஆன்சைட்டி, வலிகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் குறைக்கக்கூடியது.
நம் மெமரி, மென்டல் பீஸ், நல்ல தூக்கம் என்று பலவற்றிற்கும் இது சிறந்த மருந்து என்று நிறைய டாக்டரே சொல்லியிருக்காரு. எதுக்கும் நம்ம ஒரு பிரேம் சாங்கோட இப்போ ஆரம்பிச்சிடலாம். நான் ரொம்ப நாள் பேச விரும்பல. வாங்க ராஜ மீனாட்சி. நம்ம இந்த ப்ரோக்ராமில் இன்னொன்று சொல்லணும், நிறைய பேர் வந்து ஒரு டெபியூட்டன்ஸ் இன்னைக்கு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது இல்லை ரொம்ப வருஷம் முன்னால் பண்ணியிருப்பா. அதில் நம்ம ராஜா மீனாட்சியும் ஒருத்தர். ஸோ வருஷமாக சொல்லிட்டு இருந்தா நான் இப்போ ப்ரேயர் பாடுறேன்னு இருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி குட் மேம். பாடி முடிச்சுட்டு இன்னொரு வரை நம்ம போகிறீங்க. சங்கீதம் வந்து வேத காலத்திலிருந்தே இருந்திருக்கு இல்லையா? சாமவேதம்னாலே சங்கீதம் தான், சாமம்னாலே மெலடின்னு தெரியும். அண்ட் நம்ம முதல்ல ஒரிஜினேட்டான ராகமே வந்து சாமவேதத்துல இருந்துதான். ஸோ இப்போ நம்ம இதில் நானில் நிறைய வேலை சாண்டிங்கெல்லாம் நடக்கும், நம்மளும் கேட்டிருக்கோம். சாதாரணமாக யாரையும் சாண்ட் பண்ணினாலே அதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் இருந்தது. ராகம். தேங்க்யூ வெரி மச். வேத சாண்டிங் முன்னாடியும் customary to honor our guru. So first thing we are going to do, இந்த வால்யூம் கொஞ்சம் குறைக்கலாம். நிறைய எக்கோ வருது, ஓம்னு வந்துட்டே இருக்கு. குறைக்கலாம் கொஞ்சம். மதன் ப்ளீஸ். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம குருவை பிரணாம் பண்ணுறோம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். Next, Ganesha, remover of all obstacles, and Saraswati Devi, goddess of knowledge. All the ரெண்டு salutations. Om Gananam Tva Ganapatikum Havaamahe Kavim Kavinam Upamashravastam Jyeshtarajam Brahmanam Brahmanaspada Anachilmannodivissikasadanam. Om Sri Mahaganapataye Namaha. Pranamo Devi Saraswati Vajidharvajini Vade Dinama Vitriyavadu. Om Sri Mahasaraswati Namaha. Next, collectively it's called Chaturveda Parayana. Common parlance, in temples during the Upajarans towards the end, these 4 mantras, very first mantra of every of the Vedas is chanted together. It's called Chaturveda Parayana. That is what we are going to do next.
se, but a portion from the Taittiriya Upanishad. This is a very interesting part in the third Valli of the Taittiriya Upanishad called Bhrigu. Now Bhrigu is the disciple here who approaches his father several times asking for instructions on how to recognize the truth, the essential truth of one's own being. And at the culmination of this question answer session, he finally comes to recognize that his truth or the being of his own truth is not essentially different from the universal truth. That he recognizes the absolute and total identity of the Atma, the self, and the Brahma, the universal self. Atma Brahma Aikya is completely recognized and in his own experience. So the teacher has given him instructions saying, Tattvamasi, you are that. And in the Anubhavam of the student, he says, Aham Brahmasmi. So the Anubhavam actually is complete only when that equation is made. So this is Bhrigu's expression of what cannot be expressed. He has reached a stage when he has recognized this and he starts abiding in it in totality at all times with ease and effortlessly. So in order to express that inexpressible joy, he uses these words or mantra. It's called Samagayan Naste. The Upanishad itself will say this is Samagayan Naste, and he will chant. Yes. And at the end of that, we'll do the regular Shanti mantra of all the Upanishad, of the mainly Krishna Yajurveda Upanishad, Sahanavati. So we will do this first and then finish with that. Om Etat Samagayan Naste Ha. So it's always nice to learn the Vedas and okay, thank you so much. நம்ம இந்து மென்டாலிட்டியில் எத்தனை கடவுள் இசையோடு இணைந்திருக்கிறார்கள் தெரியுமா? வீணையும் கையுமா சரஸ்வதி, உலக்கையோடு சிவன், குழலோடு கண்ணன், தம்பூராவோடு நாரதன், ராவணன் வீணை வாசிக்கும் சிவனே மயங்கினார் என்றால் பார்த்துக்கொள்ளும்.
200 BC to 200 AD பரதமுனி எழுதின நாட்டிய சாஸ்திரம் தான் கர்நாடிக் மியூசிக் அண்ட் டான்ஸோட ஃபர்ஸ்ட் புக் அண்ட் ஆல்சோ த ஃபவுண்டேஷன் ஃபார் தீஸ் மியூசிக். இந்த வரிசையில் அடுத்தது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறது ஆண்டாள். திருப்பாவை என்ற 30 பாசுரங்களை எழுதி பாடி அந்த ரங்கமன்னாரையே அவள் கல்யாணம் செஞ்சு அடைஞ்சாள் இல்லையா? அந்த திருப்பாவை ஒன்று கேட்க வேண்டாமானா ஷாந்தி? ஆமா, ஒரு நிமிஷம். மதன் அந்த மைக் கொஞ்சம் முன்னால வச்சு சொன்னாங்க. ஏன்னா லைட் போடலையா, பாடுறவங்க மேல லைட் வரல. இந்த அவங்க பாடுற மைக் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வச்சு. இது ஆன் பண்ண உடனே இது டிம் ஆயிடுச்சு. இது என்னது? இல்லை, இதுதான் அந்த வீடியோ. ஆமாம், அதை ஆன் பண்ண உடனே இது டிம் ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் அது சரியாக மாட்டேங்குது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினான். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் குமாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையலுகழ. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் குமாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையலுகழ. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. தேங்காதே புக்கிருந்து சீத்த முனை பற்றி வாகமுடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வாகமுடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தோரெம் பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தோரெம் பூமாலையும் பாமாலையுமா சாத்தி பெருமாளை எடுத்த ஆண்டாள் தான் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 12 ஆழ்வார்கள்லேயே யங்கஸ்ட் அண்ட் தி ஒன்லி உமன் செயின்ட் போயட். அதே மாதிரி நம்ம சைவ சமயத்தில் சிவபெருமானோட புகழெல்லாம் பாடி நிறைய பேர் வந்து தேவாரம் உங்களுக்கு தெரியும். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார் இவாளெல்லாம் எழுதின தேவை எல்லாமே கிட்டத்தட்ட இதே பீரியட் தான். அப்புறம் இன்னைக்கு இப்போ மத்தியானம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நம்ம சைலஜா ஒரு குரூப் நடத்துகிறார் திவ்ய பிரபந்தம்னு. ஸோ அதில் தெரிஞ்சது வாணிக்கு வாசகனார் நம்ம திருவாசகம் இயற்றிய நாள் இன்னைக்காம். ஸோ அவர் அது இவா 4 பேர், அது போக வந்து மொத்தம் 27 பேர் சேர்ந்து 12 திருமுறைன்னு இயற்றியிருக்கா. அதெல்லாம் நம்மளுக்கு என்றைக்குமே அழிவில்லாத ஒரு பெரிய பொக்கிஷங்கள். ஸோ அதில் நம்ம எவ்வளோ ப்ரிசர்வ் ஆகிருக்கோ அதையாவது இன்னும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம சிவன் கோவிலெல்லாம் ஓதுவார், பாடுவார், தேவாரம் கேட்டுப்போம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையான, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ இருக்குது நம்ம சங்கீதத்தில். ஒரு பெரிய சமுத்திரம் நம்ம சங்கீதங்கிறது. அதில் நம்ம மூழ்கி முத்த எடுத்துகிட்டே இருக்கலாம்.
மோட்டிவேஷன். நம்ம நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வி நீட் யுவர் கோஆபரேஷன் அண்ட் யுவர் மோட்டிவேஷன். தேங்க்யூ. இந்த காலம் முடிந்ததும் அரௌண்ட் 12th செஞ்சுரியில் ஒரிசாவில் இருக்கும் பூரியில ஜெயதேவர் என்பவர் சமஸ்கிருதத்தில் கீத கோவிந்தத்தை எழுதினார். என்ன அருமையானது கீத கோவிந்தம் என்பது! ராதே கிருஷ்ணனின் தூய அன்பை வெளிப்படுத்துகிற 8 செட் ஆஃப் 2 லைன்ஸ் கொண்டது அஷ்டபதி பாடல். இந்த அஷ்டபதியை மிக அழகான கதையுடன் கூடிய பாட்டாக நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கும் நம் ராதா சங்கர்ராமன் மூலமாக ஒரு அஷ்டபதி பாட்டை கேட்கிறார். ಮಂಜು ತರನು ಜಗಲ ಕೇಳಿ ಸದನೆ ಇಹ ವಿಲಸನ ವಿರವಸ ಹಸಿತ ವದನೆ ಪ್ರವಿಸರಾದೆ ಮಾಧವ ಸಮೀ ಬಹು ಕುರುರಾದೆ ಮಂಗಳ ಸರಾನಿ ನವಪವದ ಸೋಗತಳ ಶಯನ ಸಾರೆ ಇದ ವಿಲಸ ಕುಚ ಕಲಶ ತರಳಹಾರೆ ಕಲಕಲಯವನ ಪವನ ಸುರಭಿಸೀರೆ ಇದ ವಿಲಸ ರಸವಲಿತ ಲಲಿತ ಗೀರೆ ಕುಸುಮ ಶಯರಸಿತ ಸುಸಿ ವಾಸತೆ ಇದ ವಿಲಸ ಕುಸುಮ ಸುಕುಮಾರ ದೇವೆ ಮಧುಕರಳ ವಿತನಿಕರ ನಿನತ ಮುಖರೆ ಇದ ವಿಲಸ ದಸನ ರುಚಿ ರುಚಿರ ಸಿಗರೆ ವಿತತ ಬಹುಮಲ್ಲಿ ನವ ಪಲ್ಲವಗನೆ ಇದ ವಿಲಸ ಪ್ರೀನ ಕುಚ ಕುಂಭಜಗನೆ ಮಧುಮುದಿತ ಮಧುಪಕುಲ ಕಲಿತರಾವೆ ಇದ ವಿಲಸ ಮದನ ಜನ ರವಸವಾವೆ ವಿಹಿತ ಪದ್ಮಾವತಿ ಸುಖ ಸಮಾಜೆ ಬಣತಿ ಜಯ ದೇವ ಕವಿ ರಾಜರಾಜೆ ಬಣತಿ ಜಯ ದೇವ ಕವಿ ರಾಜರಾಜೆ ಪ್ರವಿಸರಾಜೆ ಮಾಧವ ಸಮೀಪಂ ಕುರುರಾರೆ ಮಂಗಳ ಸದಾನಿ வந்து ராகம் எல்லாம் செட் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச முதல் மியூசிக்கல் காம்போசிஷன்ஸா இதெல்லாம் ஒரு 12th செஞ்சுரி மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட இதே டைம்ல தான் கவி சக்கரவர்த்தி கம்பர் நம்மளுக்கு ராமாயணம் வரைஞ்சி தந்தது. இதெல்லாம் சவுத்தில் நடந்துருச்சு. நார்த்தில் துளசிதாசர் ராமச்சரித்த மானஸ், அப்புறம் நம்ம தினம் சொல்ற ஹனுமான் சாலிசா இதெல்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் சூர்தாஸ், அவருக்கு கண்ணு கூட கிடையாது, பார்வை இல்லாதவர், ஆனால் அவர் கிருஷ்ணன் பேரில் அத்தனை அருமையான கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் மிஸ்டிக் போய்ட்னு சொல்கிற ரஹீம், கபீர் தாஸ், இவெல்லாம் 2 வரிகளில் அத்தனை ஆழ்ந்த கருத்துக்கள், அதுவும் தினசரி வாழ்க்கைக்கு மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எல்லாம் தோஹாஸ் மூலமாக சொல்லி தந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம இதெல்லாமும் நம்ம சங்கீதத்திலேயே சேர்ந்தது தான். ஸோ இவ்வளவும் நார்த்தில் எல்லாம் நம்ம பார்த்தோம். வெஸ்ட் மட்டும் கொஞ்சம் போயிடுமா. மகாராஷ்டிராவில் ஏக்நாத், சந்த் துக்காராம், ராம்தாஸ், ஞானேஸ்வர், இப்படி அத்தனை சந்துகள். ஸோ அவன் பார்த்தா சம்ஸ்கிருத பாஷைகள் எல்லாம் சொன்னால் நம்ம மக்கள்கிட்ட போய் ஈஸியாக சேர முடியாது. நம்ம இவெல்லாம் எழுத்துனா ஹிந்தி, பிரஜ பாஷா எல்லாம். ஸோ இவன் மராட்டிலேயே நம்ம ஏற்றினா தான் நம்ம மக்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக போய் சேரும். ஸோ சுலபமாக அவன் பகவான் பக்தி பண்ண முடியும்னு அவங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கா எக்கச்சக்கமா. நம்மளுக்கு வார்க்கரி சம்பிரதாயம் தெரியும். தலையில் ஒரு மூட்டையை கட்டிட்டு அவள் பாட்டுக்கு நடுப்பா பண்ண
இப்போ ஒரு விட்டல் யாத்திராக்கு போயிட்டு இருப்பா. ஸோ இதில் ஒரு எனக்கு கூட ஒரு சின்ன அனுபவம் கிடைச்சது. 2 நாளைக்கு 40 கிலோமீட்டர் லாஸ்ட் லெக்கில் நடந்து போயிருக்கோம். இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். 20 வருஷம் முன்னே அப்போ முடிஞ்சது. ஸோ அவள் 9 கஜம் கட்டிட்டு அதை மகாராஷ்டிர லேடிஸ் எல்லாம் கூடி சுற்றுவாள், பத்து சுற்றுவா. அது அப்புறம் குட்டிக்கரணை போட்டுட்டு வருவா. பஜனை பாடிட்டே போவோம். எங்கேயோ சாப்பாடு ஏதோ ஒரு கோவிலில் தரையில் படுத்துப்போம், ஸ்கூலில் படுத்துப்போம். யாரும் சாப்பாடு தருவா, யாரும் டீ தருவா. அதெல்லாம் ஒரு வண்டர்ஃபுல் இது. இன்னைக்கு நம்ம பாடம் அழகான ஒரு அம்மன் பாடுவதா. யூஸ்வலி அது வந்து நம்ம விட்டல் மேலே தான் அம்மன் இருக்கும். ஸோ எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு கணேஷ் பேரில். பட் அவள் இது என்ன சொல்கிறதுனா, கணேஸ்வரோ விட்டலோ எல்லா பகவானுமே ஒன்றே தான், காட் இஸ் ஒன். அண்ட் அதனால இன்னைக்கு பானுவோட ரிக்வெஸ்ட் படி நம்ம கிருஷ்ணா வந்து கணபதிக்கு வேணுமே மோதல் பேர் போட்டிருக்க ஸ்க்ரீனில் நீங்கள்லாம் பாருங்க. விரும்புகிற பார்த்துட்டு அப்படின்னு சாப்பிட்டது கிடையாது. दर्शन दे जो प्यारे तुम बिना, पिया तुम बिना, प्यारे तुम बिना रही न जा। दर्शन दे जो जल बिना कमल, चंद्र बिना रजनी,
जल बिन कमल चंद्र बिन रजनी जैसे तुम देखो बिन सजनी जल बिन कमल चंद्र बिन रजनी जैसे तुम देखो बिन सजनी आकुल व्याकुल फेरो रे नदीना आकुल व्याकुल फेरो रे नदीना बिना खाए जो खाए तुम बिना पिया तुम बिना प्यारे तुम बिना रही न जा दर्शन देजो दिवस न भूख नींद नहीं रहना मुख नख शोक तेरे आंसू बहना क्यों तरसाओ अंतर्यामी क्यों तरसाओ अंतर्यामी आय मिलो कृपा कर स्वामी क्यों तरसाओ अंतर्यामी आय मिलो कृपा कर स्वामी मीरा दासी जन्म जन्म की मीरा दासी जन्म जन्म की पटी तुम्हारे द्वार तुम बिना पिया तुम बिना प्यारे तुम बिना रही न जा दर्शन दीजो நாட்டில் இப்படியெல்லாம் நம்ம திருவண்ணாமலை கிட்ட அருணகிரிநாதர் வந்து அவர் நல்லவரா மாறி நமக்கு திருப்புகழ் எல்லாம் எழுதி தந்ததும் கிட்டத்தட்ட இதே பீரியட் நம்ம இப்போ டிராவல் பண்ணிருக்கிறது ஒரு 12th செஞ்சுரியிலேருந்து சுமார் 15th செஞ்சுரி வரையிலும். ஸோ இந்த டைம்ல தான் வந்து முகல் இன்வேஷன் வந்தது. அது வரைக்கும் நம்ம பரதகண்டம் பூரா ஒரே பாணி சங்கீதம் தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ முகல்ஸ் வந்தப்புறம் அது ஒரு இந்துஸ்தானி சங்கீதம் நார்த்தில் அண்ட் கர்நாடக சங்கீதம் சவுத்துலன்னு அது 2 பாணியாக நமக்கு பிரிஞ்சிருக்கு. ஸோ முகல் இன்வேஷனால நம்மளுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ நஷ்டங்கள். ஆனால் இந்துஸ்தானி சங்கீதம் வருது மட்டும் நம்மளுக்கு ஒரு பெரிய லாபம் தான். ஏன்னா சங்கீதத்துக்கு ஒரு பாஷை கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது இல்லையா. ஸோ அமீர் குஸ்ரோ தான் இந்துஸ்தானி சங்கீதத்தை ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்காக அதை எல்லாம் முறைப்படுத்தி ராகங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணினாராம். நம்ம அக்பரோட நவரத்னங்கள் தான்சேன் பைஜு பாவரா அதை பற்றிலாம் நிறைய கேட்டிருக்கோம். ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம அப்படியே வந்து ஓடிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம திரும்பி சவுத்துக்கு வந்தவராக கர்நாடகாவில் புரந்தரதாசர் அவர் தான் கர்நாடக சங்கீத பிதாமகர்னு தெரியும் எல்லாருக்கும் இல்லையா. இப்போ நம்ம பாட்டவெல்லாம் சங்கீதம் கற்றுக்கிறதுக்கு எப்படின்னு வழிவகுத்து தந்தவரே அவர் தான். ராகங்கள் எல்லாம் எப்படி சிஸ்டமேட்டிக்காக நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிறது புரந்தரதாசன் தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முகல் இன்வேஷன் போது நம்ம சங்கீதம் எத்தனையோ கோவில்கள் எல்லாம் நம்மளுக்கு நஷ்டப்பட்டுடுது, என்னெல்லாமோ நஷ்டம் ஆயிடுது. பட் நம்ம கர்நாடக சங்கீதத்தை ப்ரிசர்வ் பண்ணி தந்தது அந்த காலத்தில் பெரிய கர்நாடக சாம்ராஜ்யமா இப்போது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அந்த கர்நாடகத்தில் இருக்கிற விஜயநகர சாம்ராஜ்யம் தான் அதை நம்ம காப்பாற்றி தந்தலாம். அதனால தான் நம்ம சங்கீதத்துக்கே கர்நாடக சங்கீதம்னு பேர். ஸோ இவாளுக்கு அப்புறம் வந்தால் நம்ம மும்மூர்த்திகள், சங்கீத மும்மூர்த்திகள். ஸோ தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், ஷாமா சாஸ்திரி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். போன தடவை கூட முத்துசுவாமி தீட்சிதர் நம்ம நிறைய வித்தைகள்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து அதுக்கும் முன்னால, ஆனால் இவாளுக்கு முன்னால தமிழ் மும்மூர்த்திகள்னு இருந்திருக்கா. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், சிலவாளுக்கு தெரியாமலும் இருக்கலாம். முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர். ஸோ நம்ம எதுக்குள்ள காம்பதினாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்ன பாட்டு? காலை தூக்கி நின்றாடும் இல்லையா. அப்போ எனக்கு தான் தெரியும் எதுக்குள்ள காம்பதினா உடனே காலை தூக்கி நின்றாடும் சொல்லுவோம்.
அதே மாதிரி ஒரு கால் சிவச்சிதம்பரம் என்று சேவிக்க வேண்டும் ஐயா, ஏன் பள்ளி கொண்டீர் ஐயா, இதெல்லாம் இவா ஏற்றினது. அதில் நிறைய பரதநாட்டியத்துக்கு யூஸ் பண்ணுற பாட்டுகள். அருணாச்சல கவிராயரோட ராமநாடகம் நம்ம நிறைய 5th ஃபேஸில் இருந்துலாம் வந்து இங்கே நடத்தினா நம்ம நிறைய கேட்டிருக்கோம். யாரோ இவர் யாரோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் பாட்டுகள் தான். நம்ம இன்னைக்கு ஆனால் அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம நான் சொல்கிற மாதிரி ரொம்ப பண்ணலாம்னு ஆசை இருக்குது. பார்க்கலாம், படிச்சுட்டு தான் எல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நாகை ஒரு அழகான தியாகராஜர் பற்றி பாட போகிறா. அது கூட தியாகராஜர்னாலே ரொம்ப சிம்பிள், எளிய, பிரிஸ்க் ஒரு மியூசிக் தான். அண்ட் முக்கால்வாசி ராமனை பற்றி தான். அண்ட் அவரோட இன்ட்ராக்ஷன் ராமனோட எப்படின்னா பேசுறது தான் டைரக்டாக. ராமா நீ ஏன் இப்படி வந்து லேட் ஆகுற, இப்படி நடந்து வந்தியா ராமா என்னை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிருத்தி அது நடிச்சு மோகன் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் அவரோட பாட்டு. ஸோ இன்னைக்கான நாளைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ராமன் பேரில் எடுத்துக்கிற வேற ஏதோ எடுத்துட்டு இருக்கா. நீ சொல்லிடு. இந்த கிருதி வந்து திருவையாறுல இருக்கிற தர்ம சம்பர்தனியில் இருக்கிற கிருதி. நாசிகா பூஷணி ராகம். மாரவை ரமணி மஞ்சுபாஷிணி மாரவை ரமணி இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். அதே டயத்தில் தான் நந்தனார் கோபாலகிருஷ்ணன் பாரதியும் பல பாட்டுகளை தமிழில் பாடியிருக்கிறார். ஆனால் பாபநாசம் சிவன் brought about literally தமிழ் ரெவல்யூஷன் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். திருவாரூர் தேர் திருவிழாவில் அவருடைய முதல் பாட்டை கேட்டு சங்கீத வித்வான் சிமிலி சுந்தரம் ஐயர் என்பவர் அவர் அப்படியே பரவசத்தில் தழுவிண்டு தமிழ் தியாகையர் வந்துட்டாரா என்றாராம். இதில் ஒரு பாட்டு பாட வருகிறார் சாந்தி.
சித்தர்கள் ஞானிய சிற்பரயோகிய சித்தர்கள் ஞானிய சிற்பரயோகிய சித்தர்கள் ஞானிய திருவுடையவர் கருதும் வரமுடம் திருமகளும் கலைமகளும் பரவு திருமயிலை கற்பக திருவுடையவர் கருதும் வரமுடம் திருமகளும் கலைமகளும் பரவு திருமயிலை கற்பகமே கருணை கண்பாராய் கற்பகமே கண்பாராய் சத்துஜிதானந்த மதானி சகல உயிர் உயிரானவள் சத்துஜிதானந்த மதானி சகல உயிர் உயிரானவள் தத்துவமஸ்யாதி மகாவாக்கிய தத்பர வஸ்துனி தத்துவமஸ்யாதி மகாவாக்கிய தத்பர வஸ்துனி சத்துவகுணமுடு பக்திஷை பகவதாபமும் பாபமும் பரமே சத்துவகுணமுடு பக்திஷை பகவதாபமும் பாபமும் அரையும் மயில் வரசந்தான சௌபாகியம் சம்பத்து வரசந்தான சௌபாகியம் சம்பத்துடு மறுமை நிரதிசய இன்பம் தரும் கற்பக வரசந்தான சௌபாகிய சம்பத்துடு மறுமை நிரதிசய இன்பம் தரும் கற்பக மே கருணை கண்பாராய் கற்பக மே கண்பாராய் கற்பகமே கருணை கண்பாராய் தேங்க்யூ சாந்தி, வண்டர்ஃபுல். நிறைய கிளாசிக்கல் கேட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபிலிம் வேர்ல்டுக்கு போகிறோம். பட் பாபநாசம் சிவன் பேர் அவருக்கு தவிர அவர் பாபநாசன் பிறக்கவும் இல்லை, அவர் பேர் சிவனும் இல்லை, அவர் பேர் ராமையா. அவர் சின்ன வயசுல வந்து சிவன் கோவில் தஞ்சாவூர் கிட்ட சிவன் கோவில் பட்டப்பட்ட விபூதியை பூசிட்டு நம்ம சுப்பு சிவனுடைய புகழ் பாடிட்டே இருக்கிறார். ஸோ அவரை பார்த்து அந்த ஊருக்கார எல்லாரும் நிறைய பேர் வந்து சிவபெருமானே அவதாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படித்தான் அவருக்கு பாபநாசம் சிவன் பேர் வந்தது. ஸோ ஆனால் இவர் வந்து மகா பெரிய வித்வான், ரொம்ப வயசு இருந்திருக்கார். ஆயிரக்கணக்கான கிருத்திகள் கர்நாடக சங்கீதத்துக்கு ஏற்றியிருக்கார். அதே சமயம் சினிமாவுக்கும் ஆயிரக்கணக்கான பாட்டுகள் எழுதியிருக்காருன்னா நம்பவே முடியல. அண்ட் இவரோட சிஷ்யா வந்து டி.கே. பட்டம்பாள், ஜெயராமன், அதுக்கப்புறம் ருக்மணி அருந்தல் வந்து இவரோட பாட்டெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கலாக்ஷேத்ரால இவரை டீச் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாலாம். அண்ட் ஷி ஹர்செல்ஃப் வாஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் ஃபார் சம் டைம். இதெல்லாம் போக மயிலாப்பூர் கற்பகா பற்றி பாடினாங்க. ஸோ மயிலாப்பூர் மாட வீதியில் பஜனை சம்பிரதாயத்தை 1930s இன்ட்ரடியூஸ் பண்ணதே பாபநாசம் சிவன் தான். பெரிய பெரிய பாடகர்கள்லாம் வந்து பாடுவாளாம். அண்ட் இவரோட பாட்டை பாடினமா அரியக்குடி, செம்மங்குடி, செம்பை எல்லாரும் பாடியிருக்கா. அண்ட் அந்த பஜனைக்கு என்ன பெரிய பாடகர்களும் அன்னைக்கும் போவாளாம். இன்னைக்கு வரையிலும் நடந்துருக்கா. இன்னைக்கும் விஜய் சிவா, காயத்ரி கிரீஷ் நினைக்கிறேன், அவெல்லாம் இன்னைக்கும் மார்கழி மாதம் பஜனை நடந்துருக்கு மயிலாப்பூர் மாடவீதியில்னு கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ இப்படியாக வளர்ந்து இப்போ நம்ம ஃபிலிம் சாங்ஸ் கூட நுழையிறோம்.
ஸோ 1931 தான் ஃபர்ஸ்ட் பேசும் படம் அது வந்து சைலண்ட் மூவிஸ். ஸோ ஹிந்தியில் ஆலமரா, தமிழில் காளிதாஸ். அண்ட் அப்போ பியு சின்னப்பா, தண்டபாணி தேசிகர் அண்ட் எம்கே தியாகராஜ பாகவதர் ஹி ரூல் லைக் கிங் அப்போ. அது போக பட்டம்மா, எம்எஸ் அம்மா, மீரா எல்லாம் நம்ம பாடியிருக்கா நிறைய. ஸோ இப்போ வந்து நம்ம எம்கே தியாகராஜ பாகவதர் பாட்டுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம். சிந்தாமணி, ஹரிதாஸ், சிவகவி எல்லாம் திருநீலகண்டர் பாட்டெல்லாம் கேட்டுப்பேன். இப்போ நம்ம கேட்கறதே இல்லை. இப்போ எங்கேருந்து நம்மளுக்கு தியாகராஜ பாகவதர் வந்து பாட போகிறோம்னா நம்மளுக்கு ஒரு தியாகராஜ பாகவதரும் கிடைச்சிட்டார். வாங்க மீனா. ராஜமீனாட்சி அவங்க பாகவதராகவே வர. ஆமாம், இது ஒரு கண்டுபிடிப்பு எங்களுக்கு. சும்மா கேஷுவலாக இந்த பாட்டெல்லாம் தெரிய மாதிரி கேட்டால் ஓ தெரியுமேனு பாட ஆரம்பிச்சுட்டா. ஸோ அதனால இது ஒரு அடிஷன் நமக்கு. வாங்க உள்ள துட்டோட நீலகருணாகரனே நடராஜா நீலகண்டனே நீலகருணாகரனே நடராஜா நீலகண்டனே நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கியருளும் நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் நினைந்து அருளும் மௌன குருவே அரணே என்னை ஆண்ட நீலகண்டனே மௌன குருவே அரணே என்னை ஆண்ட நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தே சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தே சுப்பிரமணிய சுவாமி உனை மறந்தார் சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தே சுப்பிரமணிய சுவாமி உனை மறந்தார் அந்த அர்ப்பணத்தை பிடித்து அறிவிழந்து அர்ப்பகளை புகழ்வார் நாவார் பொய் மொழிவார் பொருள் விரும்பினாவார் பொய் மொழிவார் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி ராதே உனக்கு கோபம் ஆகாதடி மாலரசே பிழையேது செய்தேன் சுகுணராத உனக்கு கோபம் ஆகாதடி என்னை கணம் பிரிய மனம் வந்ததோ என்னை கணம் பிரிய மனம் வந்ததோ நீ எங்கு சென்றாலும் உன்னை விடுவேனோ ராதாதே ஓடாதே ராதே எனக்கு உனக்கு கோபம் நீ எங்கு சென்றாலும் உன்னை விட மாட்டேன் ஓடாதே ராதே உனக்கு கோபம் ஆகாதடி இந்த பாட்டுக்கு ஸ்பெஷல் மன்மதலீலையை வென்றாடுண்டோ மன்மதலீலையை வென்றாடுண்டோ என் மேல் உனக்கேனோ பராமுகம் மன்மதலீலையை வென்றாடுண்டோ நின்மதிவதனமும் நீ விழியும் கண்டு ரம்பா நின்மதிவதனமும் நீ விழியும் கண்டு என்மதி மயங்கினேன் நான் நின்மதிவதனமும் நீ விழியும் கண்டு என்மதி மயங்கினேன் நான் என்மதி மயங்கினேன் நூறு உலகிலும் மன்மதலீலையை வென்றார் உண்டோ நினைக்கிறேன். இதை கேட்டால் அப்புறம் நம்ம கேபி சுந்தரா பாடுறதை கேட்க
படம் திருவிளையாடல். கொஞ்சம் லேட்டர் ரிலீஸ் தான், 1965. ஆனால் பாடியவர் பழம்பெரும் பாடகியாச்சு. அந்த கனி குரலில் இப்போ பாட கேட்டா அந்த முருகனே வந்தாலும் வரலாம். வாங்கோ ராதா நிற்கிறாரு. முருகா பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் புலவோர்க்கு பொருள் கோரும் பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. கண்ணொன்றில் கனலாய் வந்தாய், நெற்றி கண்ணொன்றில் கனலாய் வந்தாய், ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய், ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய். கார்த்திகை பெண்பாலுண்டாய், திரு கார்த்திகை பெண்பாலுண்டாய், உலகன்னை அணைப்பாலே திருமேனி ஒரு சேர்ந்த தமிழ் ஞான பழம் நீ அப்பா. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு. நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு. தாயுண்டு மனமுண்டு, தாயுண்டு மனமுண்டு, அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு. உள் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையில் தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே. மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே. ஏறுமையில் ஏறி ஈசனிடம் நாடு இன்முகம் காட்டவானே, ஏற்றுக்கொள்வான் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானே, என்னுடன் ஓடிவானே. சரி, இப்படி நம்ம டிராவல் பண்ணிச்சு. அப்புறம் மெல்லிசை வந்தா விஸ்வநாதன் ராமமூர்த்தி வந்தா, அப்புறம் திரை இசை திலகம் கேவி மகாதேவன், அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் கண்டசாலையிலேருந்து ஆரம்பிச்சு சௌந்தரராஜன் சீர்கள் யாருமே என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அப்புறம் சீர்காழி கோவிந்தராஜன், அதுக்கப்புறம் பி.வி. ஸ்ரீனிவாஸ் சுந்தர். நான் பேசிட்டு சுந்தராபாளுக்கு அட்யூலேஷன் எல்லாம் அப்போ கேட்டு உட்காந்துக்கோ. அப்புறம் பி.வி. ஸ்ரீனிவாஸ், எஸ்பிபி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். நான் எல்லாரும் விட்டு போயிருந்தாலும் நீங்க பார்த்துக்கோங்க. வீட்டில் எல்லாரும் வந்துருக்கா.
ஜானகி அம்மா, சுஷீலா, அப்புறம் வாணி ஜெயராம், ஜிக்கி, ஏஎம் ராஜா, இன்னும் சொல்லிட்டே போகலாம், ஏதாவது விட்டு போயிருக்கணும் அப்படியே சொல்லிட்டு வருது. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருந்தது பிளேபேக் மியூசிக்கு. அப்புறம் நம்ம கதையோட ஒட்டியே ஒரு பாட்டில் பாலச்சந்தர் படத்துலலாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு பாட்டை நம்ம மிஸ் பண்ணோம்னா கதை எங்கேயோ போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து பாக்கியலட்சுமி படத்துலேருந்து கண்ணதாசன் ஒரு அருமையான வார்த்தைகள் நீங்கள் கேளுங்க பாட்டு, கீதா பாட்டு போகிறார். அப்புறம் விஸ்வநாத ராமமூர்த்தி இசை, சுஷீலா அம்மா பாடியிருக்கா. ஸோ 1952 ரிலீஸ். அருமை மெட்டு வரிகள் எல்லாமே கவனிச்சு ரசிக்கும். என்ன பாட்டு? என்ன கேசஸ்? Geeta our favorite. How many of you have not heard this song? Very few. One or two. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தோ வார்த்தைகள் இல்லை, காரணமே தோழி, காரணமே தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. இன்பம் சில நாள், துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி? இன்பம் கனவில், துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, காண்பது ஏன் தோழி? மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனம் முடித்தவர் போல் அருவினிலே ஓர் கனவு கண்டேன் தோழி. மங்கையின் கையில் குங்குமம் தந்தா மாலையிட்டா தோழி. வழிமறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி. அவர் மறவே மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டா தோழி, மறந்து விட்டா தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. கனவில் வந்தவர் யார் என கேட்டேன், கணவர் என்றார் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி? இளமையெல்லாம் வரும் கனவுமையோ இதில் மறைந்தது சில காலம். தெளிவும் அறியாது, முடிவும் தெரியாது, மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணமே தோழி, காரணமே தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. சுஷீலா பாட்டை கேட்கணும். அப்புறம் ஒரு டிஎம்எஸ் பாட்டு ஒன்று கேட்க வேணுமே. அதுவும் பாரதியாரின் ஒரு அருமையான பாட்டு 1965 வந்து கை கொடுத்த
பாரதி கனவு கண்ட பாரதத்தை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்த பாடல் சிந்து நதி இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாட வருகிறார் நம் டிஎம்எஸ் லக்ஷ்மண் சார் கீதாவுடன் சேர்ந்து. ப்ளீஸ் கம்.
பட் அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சொல்லுவோம் இப்போ ஆஹா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாரோ அங்கே கூப்பிட்டுருக்காங்க ஹிந்தி ஃபில்ம் மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா எஸ்டி பர்மன்லேருந்து சங்கர் ஜெயகிஷன் லக்ஷ்மிகாந்த் காரிலால் நிறைய பேர் அதே மாதிரி பாடினவாடும் சைக்கிள்லேருந்து ஆரம்பிச்சு ஸோ முகமது ரஃபி வரையிலும் கிஷோர் குமார் மன்னாடி தலத் மெமோதி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் எல்லாரையும். ஸோ அத்தனை பேரை சொல்லிட்டாங்க ரொம்ப டைம் ஆகிடும். ஆனால் எல்லாரோடும் ஒரு பாட்டு இங்கே பாட வைக்கணும்னு ரொம்ப ஆசை ஹேமந்த் குமாரோட எல்லாம். ஆனால் நம்மளுக்கு என்ன கவலை ஒரே ஆளே 6 பேரோட பாட்டையும் பாடிடுவார் இப்போ. ஸோ யூ கேன் visualize all the 6 singers, Hemant Kumar, Mannade and Rafi. பரவாயில்ல விடுவாங்க பேச விட மாட்டேங்கிறேன். அவர் ரெடியாக இருக்கிறது தான் நான் பேசுவேன். गली गली पहाड़ की बस एक चांद जुल्फ की बस एक निगाह प्यार की पुकारता चला गली गली पहाड़ की बस एक चांद जुल्फ की बस इतनी प्यार की पुकारता चला मुस्कुराहटों पे हो निशान, किसी का दर्द मिल सके तो ले उधार, किसी के वास्ते हो तेरे दिल में प्यार, जीना इसी का नाम है। किसी की मुस्कुराहटों पे हो निशान, किसी का दर्द मिल सके तो ले उधार, किसी के वास्ते हो तेरे दिल में प्यार, जीना इसी का नाम है। कहीं और चल हम की दुनिया से दिल भर गया, ढूंढ ले कोई नया। कहीं और चल हम की दुनिया से दिल भर गया, ढूंढ ले कोई नया। कहीं और चल मस्तानी मदहोश किए जाए, मुझे कोई खींचे तेरी ओर लिए जाए। ये शाम मस्तानी मदहोश किए जाए, मुझे कोई खींचे तेरी ओर लिए जाए।
बेकरार करके हमें यूं न जाइए, आपको हमारी कसम लौट आइए। बेकरार करके हमें यूं न जाइए, आपको हमारी कसम लौट आइए। जिंदगी कैसी है पहेली आए, कभी तो हंसाए, कभी ये रुलाए। जिंदगी कैसी है पहेली आए, कभी तो हंसाए, कभी रुलाए। தமிழ் சினிமா அவர்களுக்கு வந்தா ஒரு இளையராஜா கிளாசிக்கல் ஃபோக் எல்லாம் கம்பைன் பண்ணி அவர் கொடுத்த நிறைய பாட்டு விட்டுதான். திருப்பவும் நம்ம ரவி பாடுறதா இளையராஜா மெட்டமைத்து கவிஞர் வாலி எழுதி ஜெயச்சந்திரன் பாடிய ஒரு பாட்டு 1984 வந்த வைதேகி காத்திருந்தால் படத்தில். ஸோ ரவி தமிழ் பாடுறதே ஒரு பெரிய pleasant surprise. ஸோ he deserves a very big hand. இப்போ பாடுறாங்க, அப்பதான் இன்னும் நிறைய பாட்டு கற்றுக்கு பாடுவாங்க நமக்காக. इतना प्रेशर है, कैसा स्मेल होगा? नहीं और सीख लो फिर हम आपसे और सीखेंगे। ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதான் போச்சு விளக்கேறியாச்சு, பொன்மானி ஒன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கண்ணுக்கு ஒரு வண்ணத்து காதுக்கு ஒரு தானம், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கு ஒரு வண்ணத்து காதுக்கு ஒரு தானம், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி தவறும் தங்கச்சவளே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தரவித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு என்ன பேச்சு, நீதான் கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழாக வேண்டும் வாவா கண்ணே. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது,
வைதேகி காத்திருந்தாள் படத்தில் வந்து இளையராஜா மியூசிக் ரொம்ப அருமையான பாட்டு. ஸோ அவர் இந்த 6 மெட்டையும் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தாரு ரொம்ப நாள். ஒரு கண்டிஷன், எல்லா பாட்டையும் ஒரே படத்தில் யாராவது போட்டால் தான் தருவேன்னு. ஸோ இந்த படம் டைரக்டர் சுந்தர்ராஜன் அவர் எல்லா பாட்டையும் போட்டு ஆல் த 6 சாங்ஸ் வைதேகி காத்திருந்தாள் எல்லாமே 8 பாட்டு. ஸோ அண்ட் விஜயகாந்த் அதனால ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த விஜயகாந்தை அவருக்கும் ஆக்ட் பண்ண தெரியும்னு காமிச்ச ஒரு படம் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்தார், இசைஞானி வந்தார். இப்போ இசை புயல் he took the whole film industry by storm. அவர் தேசிய விருது கிடைச்சது, அவருக்கு ஆஸ்கர் விருது கிடைச்சது. அண்ட் he won the hearts of the people all over the world. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டு தர போகிறதில்ல, அது தனியாக அவருக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும். அதுக்கு முன்னே இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துருக்கு. நம்ம இங்கே ஒரு அழகான புரிஞ்சிருப்போட ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் டான்ஸ் பண்ணுங்க. மீராவும் இன்னைக்கு டெபியூ ஆகிட்டு எவ்வளோ அழகாக சார். நம்ம எல்லா மேல் சிங்கர்ஸையும் பார்த்துட்டோம் ஹிந்தியில். நம்மளுக்கு கீதா தத், லதா மங்கேஷ்கர், ஆஷா எல்லாம் பார்க்க வேண்டாமா? ஸோ இப்போ அவளெல்லாம் கண்ணு முன்னால் கொண்டு தத்த போகிறா மீரா. அதுக்கப்புறம் என்ன ஒரு பாட்டுக்கு மீராவுடைய அது நான் சொல்லுவேன். குட்டி பிரேக் அவளுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுத்தேன். பிக் ஹேண்ட் ஃபார் மீரா. மின்னலே படம், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பு. அண்ட் இப்போ தாமரைன்னு ஒரு லிரிசிஸ்ட், ஒன்லி உமன் லிரிசிஸ்ட் தமிழ். அவன் 2 பேருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ. பாம்பே ஜெயஸ்ரீ கர்நாடக சங்கீதம் மட்டும் கிளாசிக்கல் பாடிட்டவாள் சினிமா துறைக்கு கொண்டு வந்த முதல் பாட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அவள் நிறைய பாடியிருக்கா. அண்ட் இப்போ நம்ம மீராக்கு ஒரு டெபியூ. அப்போ கலக்க போகிறான். வசீகர புன்னகையோட டான்ஸ் பண்ணுவா. இன்னைக்கு வசீகரமாக பாடவும் போகிறான்.
மகளின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தையவாதானே ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் உன்னியவாதானே அப்படியே வேதத்தில் வந்து வேதத்தில் இருந்து இப்படியே கர்நாடிக் மியூசிக் அவன் அது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்படியே வந்து இப்போ இங்கே இருக்கிறது நிறைய இசையமைப்பாளர் சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்தோம். தமிழில் கண்ணதாசன், வைரமுத்து, வாலி, ஹிந்தியில் குல்சார், சைலேந்திரா, ஜாகர், இந்த மாதிரி சிறந்த பாடல் ஆசிரியர்கள் எழுதின அர்த்தமுள்ள வார்த்தைகளால் பாடலுக்கு பெருமையா, இல்லை இசையினால் பெருமையா, இல்லை பாடியவர்களின் மிக இனிமையா குரலினால் பெருமையா என்று கேட்டால் எல்லாமே மிக அவசியம்தானே ஒரு சங்கீதத்திற்கு. அதுதான் இந்த சங்கீத சங்கமம். இப்போ வந்து நம்மளோட சங்கீதத்தோட பெருமை உலகம் பூரா பரவி இருக்கு. நிறைய கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், எம்எஸ்எம் மயூரில் போய் கலைக்கினா, இப்போ கிளீவ்லேண்ட்ல தியாகராஜ ஆராதனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன, டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துடுது. ஃபாஸ்ட் பெப்பி நம்பர்ஸ் அதெல்லாம் தான் பிடிக்கிறது எல்லாருக்கும். குத்து பாட்டுன்னே சொல்லலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் கேட்கணும். ஆனால் அதுக்கு முன்னே நம்ம கிருஷ்ணா வந்து இத்தனை ஜோரா விஷுவல் எல்லாம் காமிச்சிருக்காரு. அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் டைட்டில் பேர் வச்சாலும் வச்சோம். அவர் வந்து ரொம்ப அழகாக கிரெடிட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ முதல்ல அந்த கிரெடிட்ஸ் பார்த்துக்கலாம். அது ஒரு 2 minutes. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இது பாட்டு ஒரே பெருமிஸ்லாம் நீங்கள் எல்லாரும் டான்ஸ் கூட அட்லீஸ்ட் இடத்துல இருந்தாலும் இப்படி பண்ணுவேன், நானே ஆடுவேன். அதனால முதல்ல அந்த கிரெடிட்ஸ் பார்த்துடலாம். ரொம்ப நல்லா छैया 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 चल छैया 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 चल छैया 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 चल छैया 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 चल छैया 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 चल छैया 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 सारे इश्क की छाँव चल छैया छैया सारे इश्क की छाँव चल छैया पाँव जन्नत चले चल छैया छैया पाँव जन्नत चले चल छैया चल छैया 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 वो यार है जो खुशबू की तरह जिसकी जुबां उर्दू की तरह मेरी शाम रात मेरी कायनात वो यार मेरा सैया सैया चल छैया 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 चल
Inanadika, Dananika, Makanakananga, Chikapikarika, Inaminanika, Dika, Damanika, Makanaka, Makanaka, Chikapikarika, Rampambos, Rampambos. Thank you.